அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்ப ராசிக்கார நேயர்களை, இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு. மார்ச் 13க்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரிங்க, அதுல யாராவது ஒருத்தங்க உங்களை குறை சொல்வதற்கும், நீங்க செய்யக்கூடிய விஷயத்த பாராட்டாம உங்களை மட்டம் தட்டி பேசுவதற்கு யாராச்சும் ஒருத்தங்க உங்க கூடவே இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும், மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாலும் யாருக்குமே அது பிடிக்காது. நீ எப்படி இதை செய்யலாம், உன்னால எப்படி இதை செய்ய முடிஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் எல்லா நேரத்திலையும் இந்த கும்பராசிக்காரர்களை அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் தான் இயல்பா எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கும்பராசிக்காரர்கள் யார் மேலாம் அன்பு வைக்கிறாங்களோ, பாசம் வைக்கிறாங்களோ, அங்க அந்த இடத்துல இவர்களுக்கு கிடைப்பது ஏமாற்றம் மட்டுமே தான். ஒவ்வொரு நாளுமே இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில துன்பம் அதிகரிக்கதே தவிர நல்லதுன்னு ஒரு விஷயம் நடக்கலைங்க. நாளுக்கு நாள் இவர்களை அறியாம இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர்களுக்குன்னு இந்த உறவு இருக்கும், இவங்க இருப்பாங்க, நமக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு யாருமே இல்லைங்க. இந்த கும்பராசிக்காரர்களோட நேசிக்கிறத விட, அதாவது இவர்களை நேசிக்கிறத விட அதிகப்படியான நபர்கள் இவர்களை விட்டு தள்ளி இருக்கணும், இவங்க என் பக்கத்திலே வரக்கூடாது அப்படின்ற கோணத்துல தான் பாக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு அன்பு எந்த இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை விட எதிர்ப்புகள் தான் அதிகமா கிடைக்கும். ஆசைப்பட்ட விஷயத்துக்காக இவர்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முயற்சியிலும் இவர்களுக்கு கிடைப்பது என்னன்னா தோல்விதான். இவர்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல, யார் நல்லவங்க, யார் நமக்கு உதவி செய்யறாங்க, யார் கெட்டவங்கன்றத எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா கூட இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லவங்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க எல்லோருமே. ஆனா விட்டு பிரியும் போதுதான் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னன்னே வெளியே காமிக்கிறாங்க. இதனாலே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில யாரு நல்லது செய்யறாங்க, யாரு கெட்டது செய்யறாங்கன்றத புரிஞ்சுக்க முடியாம, அதை விளக்க முடியாம வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. இவருடைய மனசுல பலவிதமான குழப்பங்கள், குறைகள், மனசுல வேதனைகள் இருந்தாலும் எல்லோரும் முன்பும் காமிச்சுப்பாங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா, இவர்கள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்குன்னு யாருமே அன்பை காமிக்குவதும் கிடையாது. இவர்கள் தான் எனக்கு முக்கியன்றதுக்காக யாரும் இவர்கள் தேடி வருவதும் கிடையாது. எல்லோருமே இவர்களை விட்டு தள்ளி இருக்கணும், இவங்க கூடவே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனசு போன்ற விஷயங்கள்ல தான் இருக்கிறாங்க. இவர்கள் நல்லதே செஞ்சாலும், அதாவது இந்த கும்பராசிக்காரர்கள் நல்லதே செஞ்சாலும் அதை நல்லதுன்னு யாரும் ஏத்துக்க மனசு மறுக்குதுன்னு தாங்க சொல்லணும். இப்படி எல்லா விஷயத்திலையுமே இவர்களுக்கு துன்பம், கஷ்டம், பிரச்சனைன்னு இருக்கக்கூடிய வாழ்க்கையில நல்லதே நடக்காதா அப்படின்னு அந்த கடவுளை பார்த்து இவங்க வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளும். ஆனா இது நாள் வரைக்கும் நல்ல விஷயம் நல்லதுன்னு எதுவுமே நடந்ததில்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த உலகமே ஆச்சரியப்பட போகுது. முக்கியமா உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை பாராட்டப்படுவதோடு பொறாமையும் பட ஆரம்பிப்பார்கள். அப்படி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது. சரி, இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, கும்ப ராசிக்கார நேயர்களே, இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் மாற்றம் கூட வச்சுக்கலாங்க. இவர்கள் இதன நாள் வரைக்கும், அதாவது இன்னைக்கு கூட இவர்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனைங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தால் ஆன பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும். எவ்வளவு நாட்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை காரணமா உங்களுடைய வீட்டுக்கு கூட போக முடியாத நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க. முக்கியமா நீங்க யார் மேல அதிகமா அன்பு செலுத்துறீங்களோ அவர்களாலேயே நீங்க அதிகமா காயப்படுத்தப்பட்டீங்க. உங்களுடைய வீட்டுல வச்சு நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய மனைவி அல்லது கணவன் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் முன்பு கூட நிறைய நபர்கள் சில வார்த்தைகளை வச்சு இழிவாக பேசியும் உங்களுடைய மனசை உடைச்சிருக்காங்கங்க. முக்கியமா சொல்ல போனா நாளுக்கு நாள் நீங்க உங்களையே நீங்க இழந்துகிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். உங்களுடைய மனசு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களையே நீங்க இழந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கேரக்டர் என்னவோ அதுவே போய்கிட்டு இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி இருக்காதுங்க. நீங்க யார் என்பதை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெற்றிக்கு நீங்க பயணிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த கும்பராசினுடைய மனசுல நிறைய கேள்விகள் ரொம்ப நாட்கள் அடம்பிடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. முக்கியமா சொல்ல போனா கும்பராசினுடைய மனசுல இருந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? சாமி, என்னைக்காவது ஒரு நாளாவது நான் நிம்மதியா தூங்க மாட்டேனா? என்னுடைய கணவன் மனைவி கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காதா?
என் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீராதா அப்படின்னு அந்த கடவுளை வேண்டாத நாட்கள் கிடையாதுங்க இந்த கும்பராசிக்காரர்கள். என்னதான் இந்த கும்பராசிக்காரர்கள் அந்த கடவுளை அந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணியிருந்தாலும் வாழ்க்கையில மாற்றமே இல்லை. முக்கியமான காரணமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சனி பகவானுடைய ஆதிக்கம், அதாவது ஜென்ம சனி ரொம்ப அதிகமா இவங்களை வாட்டி வடைச்சிருச்சு. முக்கியமா எதை தொட்டாலும் சரிங்க அவ்வளவு பிரச்சனைகள். இவர்களுக்கு வாழ்க்கையில வாழ பிடிக்கலன்றது தாங்க யதார்த்தமான உண்மை. முக்கியமா இதுக்கு முன்பு வரைக்கும் நிலையான விஷயம்னு எதுவுமே நடந்ததில்லை. சந்தோஷம் தரக்கூடிய விஷயம்னு எதுவும் நடந்ததில்லை. வாழ்க்கையில எதை தொட்டாலும் எந்த பக்கம் போனாலும் எந்த திசையில் இருந்தாலும் இவர்களுக்கு கிடைப்பது துன்பம், கஷ்டம், பிரச்சனைகளாகவே இருந்துச்சு. இதனாலேயே வாழ்க்கைய யாருக்கு தாங்க வாழ பிடிக்கும்? ஒரு நாள் கஷ்டம் வந்தாலே நம்மளுடைய மனசு என்னடா இது இப்படி நடக்குதுன்ற ஒரு வருத்தத்துக்குள்ள போயிடுது. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இல்லைங்க, ஒவ்வொரு நாளுமே கஷ்டத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கஷ்டத்துல தீர்வே இல்லைன்ற போது இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா சொல்ல முடியும், உறுதியா சொல்ல முடியுங்க, இவருடைய வாழ்க்கையில முழுவதுமான தீர்வுகளும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்ல, இவர்களுடைய வாழ்க்கையில நோயினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் என்னதான் அந்த நோயை தவிர்க்கணும், நோயினால் பாதிப்பிலிருந்து எப்படியாவது மீண்டு வெளியே வரணும்னு முயற்சி பண்ணாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த முயற்சியில வெற்றி என்பது கிடைக்கல, தோல்விதான் கிடைச்சிச்சு. அதாவது ஏமாந்து நின்னாங்க, ஏமாற்றப்பட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய நோயினுடைய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கும். கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிவெடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுல இவர்களுக்கு கிடைப்பது வெற்றி மட்டுமே தாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் பல நாட்கள் பல விஷயங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முக்கியமா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது தெரியாத அளவுக்கு மனசுல குழப்பத்தோடு தெரிஞ்சாங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சரியான ஒரு பாதையில சரியான நேரத்துல எல்லாமே இவர்களுடைய பார்வையாக மாறப்போகுதுங்க. இவர்கள், அதாவது கும்பராசினுடைய குழந்தைகள் கூட இவர்கள் சொல் பேச்சு கேட்பதே கிடையாது. நீங்க சொன்னா நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி விதண்டாவாத பேச்சுகளும் சில நாட்கள் இவர்களுடைய மனசை காயப்படுத்துறதுக்காகவே, அதாவது பெற்றோர்கள் என்று கூட பார்க்காம அவர்களை காயப்படுத்தணுன்றதுக்காக தேவையில்லாத விஷயங்களை கூறி இவருடைய மனசவே ரொம்பவே உடைச்சிருக்காங்க. ஆனா கும்பராசினுடைய மனசுல கண்டிப்பா என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளாவது என்ன புரிஞ்சுப்பாங்க, என் மேல அவங்களுக்கு நிறைய அன்பு இருக்கு, ஆனா அவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்க, கண்டிப்பா அவங்க என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் இன்றைய நிமிஷம் வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்றது போல் உங்களுடைய நம்பிக்கை வெற்றி அடைய போல் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இது நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இந்த புரிதல்ன்ற விஷயத்துல நிறைய சண்டைகள் தாங்க. முக்கியமா கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள் மூலியமா பிள்ளைகளுக்கு தான் நிறைய தாக்கம் ஏற்பட்டுச்சு. இதனாலேயே இவருடைய பிள்ளைகள் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடிய இந்த சூழ்நிலைகள் என்பது இல்லாமல் போச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் சரிங்க, அதாவது இந்த கும்பராசிக்காரர்களை சொல்றேன், வாழ்க்கையில தோத்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு நீங்க பயணிப்பீங்க. முக்கியமா நீங்க யார்கிட்டலாம் உதவி கேட்குறீங்களோ அவர்கள் இதுக்கு முன்பு வரைக்கும் உதவியே செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு உதவிகள் கேட்கும்போது அவர்கள் இந்தா சிறப்பா நாளைக்கு சிறப்பா அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்திருப்பாங்களே தவிர உங்களுக்கான உதவிகள் செய்வதற்கு முன் வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற விஷயங்கள் என்பது நடக்காது. நீங்க உதவி கேட்டீங்கன்னா ஓடி வந்து உதவி செய்வதற்கு பல நபர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க. நீங்க அன்பு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்க கூட நெருக்கமா பல நபர்கள் இருப்பாங்க. உங்களுடைய உதவிகள் என்பது இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தேவைப்படும். இது நாள் வரைக்குமே நீங்க தனிமையா தனித்து வாழ ஆரம்பிச்சிருந்தீங்க. ஆனா இனி உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க, உங்களுக்கான உதவிகளையும் செய்வாங்க. நீங்க அன்பு காமிக்கலனாலும் பரவாயில்லங்க, இந்த கும்பராசிக்காரர்கள் மேல எல்லோரும் அன்பு காமிப்பாங்க. முக்கியமா கும்பராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த தான் வாழ்க்கையில இழந்துட்டோம் கஷ்டப்படுறோம்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாறி நல்லது நடக்கும். இனி தோல்வின்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க, நீங்க துவண்டு போக வேண்டிய அவசியமும் இருக்காது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, அது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றியையும் நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க இனி தொழில் தொடங்கினாலும் சரி, இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இனி வரக்கூடிய காலங்களில் தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதுன்றதை தெளிவாக பார்த்து சென்று கொண்டோம். நம்பிக்கையோடு காத்துருங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பல விஷயங்கள்ல ஏமாந்துருக்கீங்க, பல விஷயங்கள்ல தோத்துட்டீங்க. ஆனா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாக அமையல. ஆனா இனி அதெல்லாத்தையுமே தவிர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்க கண்ட கனவு நிறைவேற போகுது, நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது. இனி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும்.
நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.